வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக் ஃபிங்கர் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் எக் லவர்ஸ் இது ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்கை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 5 முட்டையை உடைத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மற்றும் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதை பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. எடுத்து அழகாக ஒரு கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கேக் டின் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வேறு எந்த டின்னு இருந்தாலும் அதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த டின்னுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 டயாமீட்டர் இருக்கும். இதை ஸ்டீம் பண்ணும்போது இதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்க கிளிங் ராப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு டின் வாங்கி அதில் எக்கு ஊற்றி எடுத்து ஸ்டீம் பண்ணும்போது சைடில் ஒட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக பட்டர் யூஸ் பண்ணி இந்த சைட்ஸை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கு. இதை எடுத்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். அதன் பிறகு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் இதை குக் பண்ணிப்போம். நம்ம எக் நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையை உடைத்து சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மீடியம் திக்னஸில் உள்ள பேட்டராக இதை கரைச்சிப்போம். நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இங்கே நம்ம எக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எக்கை இப்போது டின்ல இருந்து எடுத்து அழகாக ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிப்போம். நம்ம எக்கை டின்ல இருந்து எடுத்து ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றியாச்சு. இப்போ ஃபிங்கர் சைஸுக்கு இதை கட் பண்ணிப்போம். நம்ம எக்கை அழகாக இந்த மாதிரி கட் பண்ணதன் பிறகு இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கல பேட்டரை டிப் பண்ணி நம்ம இங்கே பிளேட்டில் வச்சுருக்க பிரெட் க்ரம்பில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை எடுத்து ஒரு முறை பேட்டரை டிப் பண்ணி பிரெட் க்ரம்பில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா எக்கையும் பிரெட் க்ரம்பில் போட்டு கோட் பண்ணிப்போம்.
எல்லா எக்கையும் பிரெட் க்ரம்பில் போட்டு கோட் பண்ணதன் பிறகு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 by 1 நம்ம எக் ஃபிங்கர் எடுத்து ட்ராப் பண்ணிப்போம். இந்த எக்கை நம்ம கரெக்டாக 1 minute குக் பண்ண போகிறோம். அதன் பிறகு இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம எக் ஃபிங்கர்ஸ் நல்லா பொன்னிறமாக மொறுன்னு வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணியாச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள எக் ஃபிங்கரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா எக் ஃபிங்கரையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான எக் ஃபிங்கர் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.